காவ்யா மாறன் இசையமைப்பாளர் அனிருத் இவங்க 2 பேரோட கல்யாணம் தான். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்கன்ற தகவல் வருது. கிரீஸ் நாட்டில் நடக்குது கல்யாணம், கப்பலில் விருந்துன்னெலாம் சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? இது ரஜினிகாந்த் வீட்டு இல்ல திருமணம் தான் சொல்லணும். ஏன்னா ரஜினிகாந்தினுடைய செல்லப்பிள்ளை தான் அனிருத். ரஜினிகாந்தினுடைய மடியில் வளர்ந்த ஒரு குழந்தை தான் அனிருத். 2 பெரிய குடும்பத்தை கல்யாணம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த். ஸோ இது மிகப்பெரிய ஒரு மேரேஜாக இருக்கு. பொதுவாக ஒரு கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சமயக்காரன் வைப்பாங்க, இல்லை 2 பேர் வைப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் முக்கியமான சமையல் பண்ணக்கூடிய கலைஞர்கள் இதில் சமைக்க போகிறாங்க. சாதாரணமாக ஒரு கல்யாணம்னா கூட இன்னைக்கெல்லாம் கெட் டுகெதர் இருக்குது, டான்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது, ஆட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்குது. அப்படின்னும் போது இது எப்படிப்பட்ட ஒரு கெட் டுகெதராக இருக்கணும். அந்த அதான் சொல்கிறேன்ல, முழுக்க அந்த கல்யாண தருணம் அப்படிங்கிறது காலத்துக்கும் பதியணும், எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்யாணமாக பிளான் பண்ண போகிறாங்க. அங்க கல்யாணம் தான் நடக்க போகுது கிரீஸ்ல. இங்க 2-3 வெரைட்டி ஆஃப் ரிசப்ஷன்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வகையில கல்யாணம் அவங்க சைட்ல இருந்து எந்த அறிவிப்புமே தெரிவிக்காம இன்னொரு ஏன் சார் மௌனம் காக்குறாங்க. ஆனா இருந்தாலும் காட்டி தீ மாரி பத்திட்டு எல்லா இடத்துலயும் பேசும்படியா இருக்கு. அதுக்கும் அவங்க மறுப்பு தெரிவிக்காம இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறது? கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான திருமணங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இல்லை ரூமர்னு போயிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவிப்பு டக்குன்னு வெளியில் வரும். இந்த மாதிரி தகவல்லாம் கசி விடுறதே பார்த்தீங்கன்னா அவங்கள தான் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா, அதாவது ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே சின்ன விஷயங்களை சின்ன நியூஸாக கசி விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சார் வணக்கம் சார். வணக்கம். சினிமா செய்திகளாகவும் சரி, சமூக வலைதளத்திலையும் சரி, ஒரு பரபரப்பான ஒரு செய்தி போகுது. நட்சத்திரங்கள் கல்யாணம்னாலே அது பேசப்படும், அது எப்படி நடக்கும், எங்கே நடக்கும். ஆனால் கல்யாணம் நடக்க போகுதுனாலே தெரியல. ஆனால் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லி எங்கே நடக்குது, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் வர போகிறாங்க, பல தகவல் பேசிகிட்டு இருக்காங்க சார். காவ்யா மாறன் இசையமைப்பாளர் அனிருத் இவங்க 2 பேரோட கல்யாணம் தான். ஏன்னா அனிருத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போட்டி போட்டு லைனில் நிற்பாங்க. காவ்யா மாறனுக்கும் சொல்ல வேணாம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஸ்டேட்டஸில் அவ்வளோ பெரியவங்களாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்கன்ற தகவல் வருது. கிரீஸ் நாட்டில் நடக்குது கல்யாணம், கப்பலில் விருந்துன்னெலாம் சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. காவ்யா மாறனுக்கும் அனிருத்துக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நவம்பர் 10ஆம் தேதி கல்யாணம், கிரீஸ் நாட்டில் கல்யாணம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காவ்யா மாறனும் அனிருத்தும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறது உண்மை தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறது உண்மை தான். நவம்பர் மாதத்தில் கல்யாணம் அப்படின்னு ஒரு நம்பகத்தகுந்த ஒரு தகவல் வந்திருக்கு. 10ஆம் தேதி நவம்பர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரீஸ் நாடுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல், எக்ஸ்க்ளூசிவான ஒரு தீவு நாடுன்னே நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6000 தீவுகள் கிரீஸை சுற்றி இருக்குது. முழுக்க பார்த்தீங்கன்னா 6000 தீவுகள் இருக்குது. அந்த 6000 தீவில் பார்த்தீங்கன்னா 200 தீவுகள் தான் மனுஷங்களே இருக்கிறாங்க. அதில் டாப் 10 தீவுன்னு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது டூரிஸ்ட் பிளேஸ், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு ரொம்ப ஏற்ற இடம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ்லாம் போவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த அட்மாஸ்பியரே உங்களுக்கு ஒரு ப்ரீஸியாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு இனிமையான ஒரு தருணமாக இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இடத்த தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஹிந்திலேருந்து தெலுங்குலேருந்து எல்லா சினிமாலையும் இருக்கிற டாப் நடிகர்கள். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது ரஜினிகாந்த் வீட்டு இல்ல திருமணம் தான் சொல்லணும். ஏன்னா ரஜினிகாந்தினுடைய செல்லப்பிள்ளை தான் அனிருத். ரஜினிகாந்தினுடைய மடியில் வளர்ந்த ஒரு குழந்தை தான் அனிருத். அப்படின்னும் போது ரஜினிகாந்த் நிச்சயமாக எல்லாருக்குமே அழைப்புதல் கொடுப்பார். அமிதாப் பச்சன்லேருந்து, ஷாருக் கான்லேருந்து, சல்மான் கான்லேருந்து பல பேர். அதே மாதிரி தெலுங்கு ஃபீனில் மோகன் பாபு அவருடைய நெருங்கிய நண்பர் சிரஞ்சீவிலேருந்து எல்லாருமே, பெரிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக கலந்துப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய டாப் தொழிலதிபர்கள் அவங்களும் இந்த கல்யாணத்தில் கலந்துப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் கலாநிதி மாறன் ஒரு பிக் பிஸ்னஸ்மேன். அதாவது சன் குழுமம் அப்படின்னா, சன் நெட்வொர்க் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருக்கிறதுனால ஸோ அவருடைய அழைப்புதல் பல பேருக்கு, விஐபிஸ்க்கு பல பேருக்கு போகும். அதே நேரத்தில் டிஎம்கே உடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் கலாநிதி மாறன் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அங்கே ஸ்டாலினுடைய ப்ரெசன்ஸ்லேருந்து, அவர்களுடைய ப்ரெசன்ஸ்லேருந்து, உதயநிதி ஸ்டாலினுடைய ப்ரெசன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரஜினிகாந்தோடைய ஃபேமெல்லாம் பார்த்தீங்கன்னா
அவருக்கு இல்லாத ஆட்களே கிடையாது. அவர் அழைக்காம யாரையுமே அழைக்காம இவரை கூப்பிட்டு அவரை விட்டுறலாம், அவரை கூப்பிட்டு இவரை விட்டுறலாம்லாம் முடிவே எடுக்க முடியாது. அதனால அம்பானிலேருந்து பல பேர் வந்து இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த கல்யாணத்தில் கலந்துக்க போறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணம். மிக 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 பெரிய கிராண்டான ஒரு கல்யாணம். கல்யாணம் மட்டும்தான் வந்து கிரீஸ்ல நடக்க போகுது. அது அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்க போகுது. அது வேற மாதிரியான ஒரு திருமணமா நடத்தி பார்க்கணும்னு ரஜினிகாந்தும் ஆசைப்படுறாரு. காவியா மாறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு. அது கலாநிதி மாறன் அவர்களுக்கு ஒரே பொண்ணு, ஒரே வாரிசு, செல்லம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி ஒரு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஊரெல்லாம் பேசுகிற மாதிரி ஒரு கல்யாணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளானிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ கிரீஸில் வந்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அனிருத் வந்து நவம்பர் 10 அது சரியான தேதியாக இருக்கும்னு குறிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த தேதி அது அந்த அந்த நாளில் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறது உண்மையான தகவல் தான். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா அக்டோபர் வந்து 15ஆம் தேதி ஜெயிலர் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் 2க்கு மியூசிக் வந்து அனிருத் தான், எல்லாருக்குமே தெரியும். ஸோ முழுக்க முழுக்க ஜெயிலர் 2ல தான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ முழுசாக அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் எல்லா தேட்டர்லையும் அனிருத் போய் பார்ப்பாரு. அளப்பறையாக இருக்கும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாமாவாக இருந்தாலும் தலைவர் படம் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய 2 பெரிய குடும்பத்தை கல்யாணம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த். ஸோ இது மிகப்பெரிய ஒரு மேரேஜாக இருக்க போகுது. ஓகே சார். இப்போ இங்கேருந்து அங்கே பயணம் செய்கிறது எல்லாமே இருக்குல்ல சார், அதெல்லாம் கணக்கிடணும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அவங்கள வரையும் அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க போகிறதாக ஒரு தகவல் வருது. அது எப்படி சார் பார்க்குறது? அங்கே வந்து இருக்கிறதுலே டாப் விவிஐபிஸ் எல்லாம் கலந்துக்க போகிறாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த அனிருத்தினுடைய திருமணத்தை எல்லாருமே வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. 2 குடும்பமும், ரஜினி குடும்பமும் சரி, அதே நேரத்தில் கலாநிதி மாறனுடைய குடும்பமும் சரி. காரணம் என்னன்னா கலாநிதி மாறன்லாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு அதிபதி. அப்படி இருக்கும்போது ஒரே மகளுடைய திருமணம் அப்படின்னும் போது அதை மிக மிக சிறப்பாக நடத்தணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. செலவெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எத்தனை 1000 கோடி ஆனாலும், கிட்டத்தட்ட 3000 கோடி ஆனாலும் பரவாயில்ல. இது வந்து ஒரு மிகப்பெரிய கல்யாணமா, மிக பிரம்மாண்டமான கல்யாணமா. அம்பானி கல்யாணம் எப்படி நடந்துச்சு? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் நடந்துச்சு. மெகந்தி ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷனுமே பாத்தீங்கன்னா மிக கிராண்டா இருக்க போகுது. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அந்த கல்யாண நேரத்துல, அந்த தாலி கட்டுற தருணத்துல அனிருத் போட போற காஸ்டியூம் என்னவா இருக்க போகுது? அனிருத் சும்மா ஒரு கான்செப்ட்டுக்கு போனாலே பார்த்தீங்கன்னா வெரைட்டியான காஸ்டியூம் போடுவார். இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்னா அவர் தான் அதை அப்படியே வந்து பிரமாதமான காஸ்டியூம் செலக்ட் பண்ணுவார். அது யூனிக்காக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த அந்த த அந்த அந்த தருணம் இருக்குது பார்த்தீங்களா, வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம் அப்படின்னும் போது அது எக்ஸ்க்ளூசிவான ஒரு காஸ்டியூம். அதுவே எத்தனை லட்சம் இருக்க போகுதுன்னு தெரில. அப்படி ஒரு மிக எக்ஸ்க்ளூசிவான ஒரு காஸ்டியூம். அது கடையில் வாங்குற காஸ்டியூம்லாம் கிடையாது. அது தயாரிக்க போகிறாங்க. அது அனிருத்துக்காண்டி தயாரிக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு என்ன காஸ்டியூம் நல்லா இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா புடவையாக தான் இருக்கும். அதுலேயே என்னென்ன யூனிக்கான விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்றதும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அதாவது ஒரு சேலை நம்ம கடையில் போய் எடுப்போம். ஆனால் இங்கே எப்படின்னா அவங்க கேட்குற சேலையை நெய்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டு சேலையோ, அந்த மாதிரி ஒரு ரிச்சான சேலையோ எடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த தருணம், தாலி கட்டுற தருணத்தில் இருக்க போகிற காஸ்டியூம்லேருந்து எல்லாமே, அதான் சொல்கிறேன்ல, அங்கே கொடுக்க போகிற விருந்துலேருந்து எல்லாமே மிக மிக ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சமயக்காரன் வைப்பாங்க, இல்லை 2 பேர் வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்து முக்கியமான சமையல் பண்ணக்கூடிய கலைஞர்கள் வந்து இதில் வந்து சமைக்க போகிறாங்க. ஆளுக்கு ஒரு டிவிஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னா ஒருத்தர், காரம்னா ஒருத்தர், அது மாதிரி எல்லாமே பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு வெரைட்டிஸே பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 வெரைட்டிஸ் அந்த இலையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி பண்ணுறாங்க இப்போ கல்யாணங்கள்லாம். ஸோ இந்த கல்யாணத்தில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணுங்கிற பிளானு அது 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே காசுக்கு சலைச்சவும் கிடையாது. அவங்களுக்கு பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். சின்ன பசங்க சந்தோஷமாக இருக்கிற அந்த தருணம் வந்து நல்ல ஒரு ரொம்ப பிரமாதமான மூமெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே சார். இப்போ வந்து அம்பானி கல்யாணம் நடக்கும் போது வந்து வேர்ல்ட்லேயே டாப்பில் இருக்கவங்க, ஃபேஸ்புக் ஓனர், பில்கேட்ஸ், அந்த மாதிரி எல்லாருமே வர வச்சாங்க. அங்கே ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுத்தது எல்லாமே ஒரு மாதத்துக்கு பேசும் பொருளாச்சு. அந்த கல்யாணத்தில் தான் போயிட்டு ரஜினி அவர்கள் டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப வைரலாக பேசப்படுது. இப்போ இந்த கல்யாணம் பண்ணும்போது இது வந்து ரஜினி அவர்கள் முன்னிறுத்தி நடக்கக்கூடிய கல்யாணமாக சொல்கிறீங்க. இப்போ இந்த கல்யாணத்தில் கலந்துக்கூடிய நபர்கள் பாலிடிக்ஸ் சார்ந்தவங்களாகவும் இருப்பாங்க,
அவங்களுக்கு எப்படி நேர எதிர அரசியலில் பயணிச்சவங்களும் இருப்பாங்க. இவங்களாம் அந்த இடத்துல ஒன்று கூடும்போது எப்படி சார் இருக்கும்? நிச்சயமா ஒரு பெரிய சந்தோஷமான தருணமா இருக்கும். இப்ப இந்த கிரீஸ்ல நடக்க போற கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தீவுல நடக்க போகுது. இங்கேருந்து போற விஐபிஸ்க்குலாம் எந்த தொந்தரவுமே இருக்க போறதில்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க செக்யூரிட்டி வலயத்துக்குள்ள இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப விழா. 2 பேரும் வந்து மிகப்பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அழைப்பிதன் பேர்ல போற விஐபிஸ்ங்கிறவங்க வந்து எல்லாமே டாப் விஐபிஸா இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு கெட் டுகெதர் எல்லாமே இப்ப சாதாரணமா ஒரு கல்யாணம்னா கூட இன்னைக்கெல்லாம் கெட் டுகெதர் இருக்கு, டான்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, ஆட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது இது எப்படிப்பட்ட ஒரு கெட் டுகெதரா இருக்கணும். அந்த அந்த அதான் சொல்றேன்ல முழுக்க முழுக்க அந்த கல்யாண தருணம் அப்படிங்கிறது வந்து காலத்துக்கும் வந்து பதியணும், எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்யாணமா பிளான் பண்ண போறாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா விஐபிஸ் பெரிய பெரிய பிரபலமான நடிகர்கள் நடிகைகளே பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கும் போது அந்த கல்யாணம் மிகப்பெரிய கல்யாணமா பண்றாங்க. ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது ரஜினிகாந்த் வீட்டுக்கு கல்யாணமா இருந்தா கூட அனிருத்துக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு. அனிருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 1 மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டர்னா அனிருத் தான். எல்லாருமே இன்னைக்கு பாலிவுட்ல இருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பார்த்தீங்கன்னா அனிருத்தோட சாங்ஸ் வேணும்னு எல்லா பெரிய ஹீரோஸ் வந்து கியூவில் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு டிமாண்ட் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்காரு. ஒரு கான்சர்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அங்கே பணம் கொட்டுது. அதாவது வந்து ஸ்பான்சர்ஸு, டிக்கெட் செல்லிங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஆனால் அது அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்றாரு. அதாவது ஒரு ஒரு விஷயம் அது எப்படி பண்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மேடையில் பாடிட்டே இருப்பார். டக்குன்னு இறங்கி பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ள போய் பாடிட்டு வருவார். அந்த மாதிரிலாம் வெரைட்டியா வேற வேற மாதிரி டிஃப்ரெண்டா அனிருத் வந்து பண்றாரு. ஒரு 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 ஆர்வத்தோட எல்லாமே பண்றாரு. கோடிக்கணக்கான மக்கள் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா கலாநிதி மாறன் அவர்களுக்கு 1,00,000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. அதுக்கு வந்து மருமகன் வந்து அனிருத்து அந்த வாரிசாக போறாரான்னு கேட்குறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கலாநிதி மாறன் அவர்கள்ட்ட 1,00,000 கோடி சொத்து இருக்கலாம். ஆனா கோடான கோடி தமிழ் உள்ளங்களுடைய சொத்தா வந்து அனிருத்தை பார்க்குறாங்க. எல்லாருமே அனிருத்தை லவ் பண்றாங்க, எல்லாருமே லைக் பண்றாங்க. ஏன்னா அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே பாய் மாதிரி, ஒரு லவ்வபிள் மாய் மாதிரி, ஒரு சின்ன பையன் மாதிரி பார்த்தா பிடிக்கும். யாரா இருந்தாலும் அனிருத்தை பார்த்தா பிடிக்கும். யாருக்குமே அனிருத்தை பார்த்து திரும்பிக்க மாட்டாங்க முகத்தை. இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி ஒருத்தரா இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவியா மாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டெல்லா மேரிஸ்ல பிகாம் படிச்சாங்க. அப்புறம் யூகேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எம்பிஏ படிச்சிருக்காங்க. இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்குல்ல அதை வந்து அவங்க வந்து தலைமை எடுத்து நடத்துறாங்க. சன் நெட்வொர்க்லேயே பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட், சன் மியூசிக்லாம் இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட்லாம் இவங்க பார்க்குறாங்க. ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்க்குறதுக்கு நல்ல குட் லுக்கிங்காக ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு குணம் நலங்களோட அவங்களும் இருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இந்த பேர் வந்து ஒரு வருஷமா பேசுறாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, திருமணம் பண்ண போறாங்க அப்படின்றாங்க. ஆனா வந்து அதை ஊர்ஜிதப்படுத்தாமலே இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒய்ஜி மகேந்திரன் காமெடி நடிகர், அவரும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் தான். அவர் வந்து ஒரு சின்னதா ஒரு க்ளூ ஒன்று கொடுத்தார். ஒரு பிக் மேரேஜ் வந்து நடக்க போகுது அப்படின்னு க்ளூ கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நடக்க போகுது. அது வந்து பிளான் எல்லாமே நடந்துருச்சு. ஸோ அந்த மேரேஜுங்கிறது மிகப்பெரிய ஒரு மேரேஜாக இருக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணம் தான் நடக்க போகுது கிரீஸில். இங்கே 2-3 வெரைட்டி ஆஃப் ரிசப்ஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து லீலா பேலஸில் வந்து இங்கே வந்து மிக பெரிய விவிஐபிஸ்க்கு ஒரு ரிசப்ஷன் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேருக்கு மேலே கலந்துக்கிற மாதிரி இன்னொரு ரிசப்ஷன் நடக்க போகுது. இன்னொரு ரிசப்ஷன் தனியாக பிரித்து வைக்கிறாங்க கூட்ட நெரிசலுக்காண்டி. இன்னொரு 5000 பேர் கலந்துக்கிற மாதிரி இன்னொரு ரிசப்ஷன். மொத்தம் 3 ரிசப்ஷன் வந்து நடத்த போகிறாங்க. 3 ரிசப்ஷன்லேயுமே 3 விதமான காஸ்டியூம்ஸு, 3 விதமான உணவுகள். இதில் போட்டது அதில் இல்லை, அதில் போட்டது இதில் இல்லைன்னு எல்லா சாய்ஸ்லேயும் வந்து உணவுகள்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆட்களை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கல்யாணம் நடக்கும்போது ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் தான் பேச்சாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்யாணமாக இது இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க அந்த கல்யாணம் இருக்கிற டைமில் கல்யாணம் பேச்சாக இருக்கும். இப்போ கல்யாணம் அவங்க சைட்லேருந்து எந்த அறிவிப்புமே தெரிவிக்காமல் இன்ன வரையும் ஏன் சார் மௌனம் காக்குறாங்க? ஆனால் இருந்தாலும் காட்டி தீ மாரி பற்றிட்டு எல்லா இடத்துலையும் பேசும்படியாக இருக்குது. அதுக்கும் அவங்க மறுப்பு தெரிவிக்காமலே இருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறது? கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான திருமணங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லை ரூமர்னு போய்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவிப்பு டக்குன்னு வெளியில் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூடிய சீக்கிரம் வந்து இந்த அறிவிப்பு வெளியில் வரும். ரொம்ப கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஏன்னா நவம்பர் 10ஆம் தேதி கல்யாணம்னு சொல்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் அவங்க அறிவிக்கலை. நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். ஆனால் வந்து இந்த கல்யாணம் அது நடக்கிறதுங்கிறது 100% உறுதி.
அந்த அறிவிப்பு மிக மிக விரைவில் வந்து வெளியில் வரப்போகுது. அது ஒரு பெரிய ஒரு குடும்பத்து கல்யாணம் போது அது பார்த்து தான் சொல்லுவாங்க. அந்த டைம் வரும். அந்த டைமுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி தகவல்லாம் கசிய விடுறதே பார்த்தீங்கன்னா அவங்களா தான் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா, அதாவது வந்து ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே சின்ன சின்ன விஷயங்களை வந்து சின்ன சின்ன நியூஸாக வந்து கசிய விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணம் வந்து கிரீஸில் நடக்க போகுதுங்கிற தகவல் வந்து இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு சோஷியல் மீடியாவில். எப்படி வெளியில் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது பார்த்தீங்கன்னா வேற ஒரு செல்வந்தர் வந்து யாராவது புக் பண்ணுறதுக்காண்டி அந்த தீவுக்கு அந்த தேதியில் போய் தேதி கேட்டிருப்பாங்க கல்யாணம் நடத்துறதுக்கு. அப்போ சொல்லியிருப்பாங்க, இல்லை சார் வேற ஒரு ஒரு பிக் மேரேஜ் வந்து நடக்க போகுது அப்படின்னும் போது யார் அப்படின்னு யதார்த்தமாக கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் காவியா மாறனோட திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் மெதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணு மூக்கு காது வச்சு பரவும் ரூமர்ஸு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உண்மையாக இருக்கிற விஷயங்கள். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டே இருக்கும். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சில செய்திகளை வந்து கொடுப்பாங்க. இப்போ வைஜி மகேந்திரனுக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் வந்து ஒரு பெரிய திருமணம் நடக்க போகுது, ஒரு பிக் மேரேஜ் நடக்க போகுதுன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி எதுக்கு சொல்கிறாரு? அதான் ஒரு க்ளூ அவங்களே கொடுப்பாங்க. அந்த க்ளூலேருந்தே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் அவங்க சொல்லி அவங்கள் மூலமாக வர தகவல் தான். ஓகே சார், சொன்னபடி தகவலை கசிய விடுறதே நீங்கள் தான். அதுபடி தான் எல்லாருக்கும் தீனி மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஏன்னா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு பதிலடியாக அனிருத் ஒரு டைம் ஸ்டாப் ரூமர்ஸ்ன்னு போட்டிருந்தாரு. இப்போ அதோட காட்டு தீ மாதிரி எரியுது. இப்போ எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. கல்யாண வேலையில் பிஸியாக இருக்காங்களா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கி கண்டிப்பாக பேசுவோம். நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். தகவலை கசிய விடுறது நான் இல்லை, அவங்க. ஓகே, வணக்கம். நன்றி சார்.